அன்னாபிஷேகம் 2024 வீட்டில் அன்னாபிஷேகம் செய்ய நல்ல நேரமும் சொல்ல வேண்டிய மந்திரமும். ஐப்பசி அன்னாபிஷேகம் என்பது ஒரு ஆண்டு முழுவதும் நடக்கும் அபிஷேகங்களிலேயே மிகவும் உயர்வான அபிஷேகமாகும். சிவபெருமானுக்கு எத்தவையோ பொருட்களால் அபிஷேகம் செய்தாலும் வருடத்தில் இந்த ஒரு நாளில் மட்டும் லிங்க திருமேனிக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது மிக உயர்ந்த அபிஷேக பலனை தரும். ஐப்பசி மாத பெளர்ணமியில் சிவபெருமானை அன்னாபிஷேகம் செய்த திருக்கோலத்தை தரிசிக்கும் புண்ணியம் பல பிறவிகளுக்கும் நம்மை தொடர்ந்து வரும். இந்த நாளில் அன்னாபிஷேகத்திற்கு அரிசி காய்கறிகள் வாங்கி கொடுப்பது சிறந்தது. ஐப்பசி அன்னாபிஷேகம் ஐப்பசி மாதத்தில் சிவன் கோவில்களில் நடத்தப்படும் மிக முக்கியமான உற்சவம் அன்னாபிஷேகம். இந்த நாளில் சிவனுக்கு படைக்கப்படும் ஒரு பருத்தை அன்னமும் ஒரு சிவலிங்கத்திற்கு சமமாக கருதப்படும். அதனால் தான் அன்னாபிஷேகத்தை தரிசித்தால் கோடான கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த மகா புண்ணிய பலன் கிடைக்கும் என்பார்கள். அது மட்டுமல்ல, அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு மட்டுமல்ல, அவரது தலைமுறைக்கே அன்ன தட்டுப்பாடு என்பது ஏற்படாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய புண்ணியத்தை தரக்கூடியது ஐப்பசி மாத பெளர்ணமியும் அஸ்வினி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் நடத்தப்படும் அன்னாபிஷேகம். வீட்டில் அன்னாபிஷேகம் நடைபெறும் நாளில் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது சிறப்பு. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவலிங்கத்திற்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடலாம். வீட்டில் இருக்கும் கருங்கல், வெள்ளி, பித்தளை, செம்பு, ஸ்படிகம் போன்ற பொருட்களால் ஆன லிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். மற்ற பொருட்களால் செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடக்கூடாது. வீட்டில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு சுத்தமான தண்ணீர், பால், தயிர், பன்னீர், விபூதி, சந்தனம், இளநீர் என எந்த பொருட்கள் உள்ளதோ அவற்றை கொண்டு அபிஷேகம் செய்த பிறகே அன்னத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அன்னாபிஷேகம் செய்யும் நேரம் இந்த ஆண்டு ஐப்பசி பெளர்ணமி. அன்னாபிஷேகம் நவம்பர் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. அதனால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள 3 நேரத்தில் எந்த நேரத்தில் முடியுமோ அந்த நேரத்தில் வீட்டில் அன்னாபிஷேகம் செய்து வழிபடலாம். காலை 6 மணி முதல் 10:20 வரை, பகல் 12:10 மணி முதல் 1:10 மணி வரை, மாலை 4:35 மணி முதல் 6 மணி வரை அன்னாபிஷேகம் செய்யும் முறை. வீட்டில் இருக்கும் சிவலிங்கத்தை ஒரு தட்டு அல்லது வாழை இலையில் வைக்க வேண்டும். லிங்கத்தின் அளவிற்கு ஏற்றாற்போல் பச்சரியால் சாதம் வடித்து ஆற வைத்து பிறகு லிங்கத்தின் திருமேனியின் மீது முழுவதுமாக அன்னத்தால் போர்த்த வேண்டும். மேலிருந்து கீழாக அன்னத்தை சிவலிங்கத்தின் அனைத்து பகுதிகளும் மூழ்கும்படி போர்த்த வேண்டும். பிறகு மீதம் இருக்கும் அன்னத்தை கைகளால் எடுத்து லிங்கத்தின் மீது போட்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதோடு காய்கறி, பழங்கள், இனிப்பு வகைகள் என எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை சிவனுக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். அன்னாபிஷேகத்தின் போது சொல்ல வேண்டிய மந்திரம். சிவலிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் செய்த பிறகு அன்றைய தினம் சிவபுராணம் படிப்பது சிறப்பு. மற்ற நாட்களில் சிவபுராணம் படிப்பதை விட அன்னாபிஷேகம் செய்த நேரத்தில் சிவபுராணம் படிப்பது பல மடங்கு அதிக நற்பலன்களை தரும். அதேபோல் சிவனின் அஷ்டோத்திரம், லிங்க அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடலாம். எதுவும் முடியாதவர்கள் ஓம் நமசிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடுவது சிறப்பு. சிவனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வீட்டில் செய்திருக்கும் இந்த அன்னத்தில் எழுந்தருளி அருள் செய்ய வேண்டும் என சிவபெருமானிடம் மனதார வழிபட வேண்டும்.